பவித்ரா, மாப்பிள்ள இப்பதான் போன் போட்டாரு. என் நம்பரை நீ ஏன் கொடுத்த? இன்னைக்கு சாயந்தரமே அக்காவும் மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்க வராங்களாம். உனக்குதான் போன் போட்டாங்களா? ஆமாப்பா, நான் தான் நம்பர் கொடுத்தேன். அத்தையும் அவரும் வர்றாரா இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க. நீங்க அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலப்பா. எப்படியோ பிரிஞ்ச குடும்பம் இந்த கல்யாணத்துல ஒண்ணு சேரட்டும்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். இம்புட்டு நாளா எவ்வளவு மாப்பிள்ள பார்த்திருப்போம். நம்ம வர்றோம்லாம் ஏதாவது சொல்லும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என் சொந்த அக்கா வீட்டுக்கு நீ போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ ஏன்ட்டதான் ஒரு மாதிரி பேசுவா முன்னாடி. உன்னையெல்லாம் அவளை பார்த்தேன்னு வையன், உன்னை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இந்த அக்காவுக்கு என்ன பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியும். அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவ்வளோதையும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். என்ன, அவளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா காபி போட்டா ரொம்ப பிடிக்கும். சீனிலாம் ரொம்ப போட்டுறாதம்மா, கொஞ்சமா லைட்டா தான் குடிப்பா இனிப்பு. என்ன, பக்குவமா காபி போட்டு வை. இதான்ப்பா கூட பிறப்புன்னு சொல்றது. இப்படி நாளா நீங்க எதுவும் அவங்கள பேசிருக்கீங்க, அவங்களும் உங்களை பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வாராகன்னு சொன்னோன்னே என் அக்கா வாரா, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியும், இப்படி காப்பியை போடு அப்படி போடுன்னு சொல்றீங்களே, இதான் அத்தை பந்தம்னு சொல்றதுப்பா. கவலைப்படாதீங்கப்பா, அத்தை நல்ல குணமா தான் வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எப்படியோ பவி, நல்லபடியா நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். இனி இங்க உன் சித்தி ஒருத்தி கிடக்கால, அவள்கிட்டதான் எப்படி சொல்லன்ட்டு தெரியல. அவ அன்னைக்கு மாப்பிள்ள வந்துட்டு போனதுக்கே முறைச்சுக்கிட்டே இருந்தா, முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா, என்னவோ பண்ணுதாக வைக்காகன்ட்டு. அவள்கிட்டதான் எப்படி சொல்ல போறேன்ட்டு தெரியல. இல்லப்பா, சித்திட்ட நீங்க கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். எப்பவுமே சொல்லிருங்க. வெரைட்டி இப்போ சொன்னீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கே பத்தியாளா இந்த வீட்டுல வச்சு இல்லாம அங்க போய் நம்ம பார்த்ததுக்கே என்ன சொல்லல வைக்கலன்ட்டு எம்பிட்டு வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களப்பா, கண்டிப்பா சொல்லணும். நம்ம சித்தி இல்ல, இப்பவே கூப்பிட்டு சொல்லிருங்கப்பா. இந்த சொல்லுதேம்மா. பாத்தியா, உனக்கு இருக்கிற பெரிய மனசு அவளுக்கு வருமா? இப்ப பாரு, சொன்னோன்னு என்ன ஆட்டம் ஆட போறான்ட்டு. சுதா, சுதா. என்ன சொல்லுங்க. ஓ, இங்கிட்டு இருந்துதான் வரையாக்கும். அப்போ நாங்க பேசுனது பூரா கேட்டிருப்ப, அப்படிதானே? ஆமா, யார் யார் என்ன பேசுறாங்கன்ட்டு ஒட்டு கேட்கறதுக்கா எனக்கு வேறம் இல்ல, எனக்கு அது வேலையா? இந்த பால்காரன் வருவானுன்ட்டு பாத்துட்டு நிக்கேன். நீங்க அப்பாவும் மகளும் 1000 கதை பேசுவீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சுட்டா நடக்குது இந்த வீட்டுல என்னன்ட்டு சொல்ல. நானு வர வர எனக்குள்ள மதிப்பே இந்த வீட்டுல போயிருச்சு. என்ன, பால் வாங்க போனியா? மணி 12 ஆகுது, இந்நேரம் ஏன் பால் கொண்டுட்டு வரான்? உங்களுக்கு என்ன தெரியும் பால்காரன் எப்போ வரேன்ட்டு? இப்போ வரதான் செய்வான். அதான் கொஞ்சம் உறவு தீக்கலாமன்ட்டு பால் வாங்க நின்னேன். என்ன சொல்லுங்க, கூப்பிட்டே இல்ல, ஒட்டு கேட்க என்னன்ட்டு கேட்கலாம் கூப்பிட்டேலாக்கும். சரிம்மா தாயே, நீ ஒட்டு கேட்க நிக்கல, சும்மாத்தே நின்ன, நம்பிட்டேன். இந்த உன்னோட ஒரு விஷயம் பேசணும், அதையும் கூப்பிட்டேன். இந்த பவிய சாயந்தரம் பொண்ணு பார்க்க அன்னைக்கு வந்தாருல மாப்பிள்ள, அவரும் எங்க அக்காவும் வாராக. என்ன, அப்புறம் சொல்லுன்ட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத. என்ன, உங்க அக்கா வரலாக்கும்? அக்கா, உங்க அக்காவுக்கும் உங்களுக்கும் தான் உறவே இல்லைன்ட்டு எப்போ ஆயிடுச்சே. இப்ப என்ன புது பவுசு வச்சுட்டு இருக்கீங்க? புது பவுசு அதெல்லாம் இங்க யாரும் வரக்கூடாது. திடீர்னு அக்கா வராங்கன்னு சொல்லுவீங்க, திடீர்னு மாப்பிள்ள வரேன்னு சொல்லுதீங்க. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியல. வர வர எல்லாம் அப்பா அம்மாவும் சேர்ந்து கூடி கூடி பேசி என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது, இப்பெல்லாம் தெரியுது. இங்க பாருங்க, அன்னைக்கே அந்த பையன்ட்ட சொல்லிட்டேனா, எப்பா பொண்ணு கேட்கலாம் இங்க வராத, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து போகாது, பேசாட்டு போயிடுன்ட்டு அன்னைக்கே சொல்லிட்டேன். அவனும் கேட்க மாட்டீங்க, நீங்களும் கேட்க மாட்டேங்கீங்க. அந்த குடும்பத்திலே போய் தள்ள நிக்கீங்க. யாருக்குமே உங்க அக்கா ஒரு வில்லி. இங்க பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி, தானாலே தலைவலி எழுத்து போட்ட கதை. வேணாம், இவளுக்கு மாப்பிள்ளைய இல்ல. இந்த எந்த ஊருக்கு சொந்தத்துல ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். நம்மள மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, நல்ல இடத்தமா பார்த்து கட்டி கொடுப்போம். ஆள்லேன்ட்டு எங்கேயா பிடிச்சி தள்ளாதீங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்காண்டா. அத நீ சொல்லுதியாக்கும் அவ நல்லா இருக்கணும்ட்டு. என்னத்த சொல்ல, எல்லாம் கால கொடுமைதான். இங்க பாருங்க, எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. அவங்க எல்லாம் இங்க வரவும் வேணாம், அவளுக்கு மாப்பிள்ள அங்க பாக்கவும் வேணாம். பேசாட்டு இருங்க. பொறுத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்க. பேசாட்டு இருங்க. நல்ல வாட்டு கூடிய சீக்கிரம் அமையதான் போகுது. அதுக்குன்ட்டு எங்கிட்டாவது பிடிச்சு தள்ளி விட்டுறாதீங்க உங்க மகளை. இந்த பாரு, அவளுக்கு இப்பவுமே வயசு போயிருச்சு. அது இல்லாம என் அக்கா மகன் அடுத்தவனுக்கு ஒண்ணு நான் கட்டி கொடுக்கல. என் அக்கா மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு ஒருத்தங்களுக்கு. இந்த அவங்க வாராக,
பொண்ணு கேட்க நீ சாயந்தரம் வாராக, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இன்னும் சும்மா நீ அரசமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு பிடிக்கும்ட்டு எந்த அவசியம் இல்ல. என் மவளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அது போதும். ஏன் உடஞ்ச குடும்பம் என்னைக்கு சேரவே கூடாதோ? அப்படி பிரிச்சு விட்டுட்டே இருக்கணும், அப்படிதானே? சரிம்மா, உன்னோட சண்டைக்கெல்லாம் நான் வரல. இப்ப சண்டை போட நேரமும் இல்ல. என் அக்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியும். நான் போய் வாங்கிட்டு வரேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து அவளை ரெடியாக்கக்கூடிய வழியை பாரு. இந்த பாரு, அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த எங்க அக்கா ரொம்ப நாள் கழிச்சு வாரா. அவ கொஞ்சம் சுறுசுறுன்னு தான் பேசுவா. அவ குணநிலைனே அப்படிதான் சின்ன பிள்ளையில இருந்தே. அவ வாரா, எது சொன்னாலும் பேசாட்டு சரி சரின்னு கேட்டுக்கோ. அவ ஒண்ணு சொன்னா 9 அடிக்கிட்டு இருக்காத. வீண் பிரச்சனை வந்து விடிஞ்சு போகும். பார்த்து எடுத்து இருந்துக்க. வேற எதுவும் சண்டை வந்துச்சு அதுக்கப்புறம் நானாவே இருக்க மாட்டேன், அதையும் புரிஞ்சுக்க. ஏய் பவித்ரா, இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? எம்புட்டு சொன்னாலும் உனக்கு பிச்சி வராது, அப்படிதானே? நல்ல இடம் நினைச்சு போய் உள்ள போற, அதே பாலுங்கனதா ஆக போகுது, பாத்துக்க. அப்படிதான் சொல்ல போறேன். அப்புறம் வா, நீ ஆச்சு, உன் அப்பனாச்சு. இல்ல இல்ல சித்தி, அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அத்தையும் நல்ல குழந்தையா. நான் ஏற்கனவே அவங்கள பாத்திருக்கேன், பேசியிருக்கேன். இன்னைக்குதான் வர போறாங்கல்ல, நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும் சித்தி. என்ன காலேஜ்ல கொண்டு டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு பாதி ரோட்ல இருந்து நிக்க. எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. எதுக்கு போய் உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்க ரோட்ல? இல்லடா, நீ கண்டிப்பா காலேஜ் போகணுமா? 2 நாள் லீவ் எடுத்த, ஜாலியா இருந்துச்சு. நீ இன்னைக்கு காலேஜ் போனா போர் அடிக்கும் வீட்டுல. இன்னைக்கும் பேசாம லீவ் போட்டுருக்கியா? நம்ம அப்படியே மூவி போலாம். மூவி போயிட்டு மால் எங்கேயாவது போயிட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போலாம். ஆமா, இது பெரிய அல்ட்ரா சிட்டி, மாலு மூவிண்டு. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டி கிடையாதுனே. 2 ஊர் தள்ளி போனாதான் தியேட்டரே இருக்கு. மால் எங்க இருக்குங்க மாலு? அது இல்லாம எனக்கு லீவ் போட முடியாது. இன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். நீ 1 வீக்ல ப்ராஜெக்ட் கொடுத்தாகணுமா? இன்னைக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு போனாதான் முடியும். ப்ளீஸ், இன்னைக்கு லீவ் எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு கொண்டு டிராப் பண்ணுப்பா. கண்டிப்பா நீ காலேஜ் போய் தான் ஆகணுமா? போர்டா சாமி. சரி, யாரு கொண்டு டிராப் பண்றேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் காலேஜ் போயே ஆகணும். என்னை கொண்டு தயவு செஞ்சு டிராப் பண்ணிரு. வெத்தலை போடாம வாயெல்லாம் ஒரு மாதிரி வளவலான்ட்டு இருக்குது. வெத்தலை சொல்ல மறந்துட்டேனே. சரவணே போயிருப்பான், மாறி கிளம்பி இருப்பானே. யார்கிட்ட சொல்ல வெத்தலை வாங்க? நேரத்தும் வெத்தலை போடல. என்னம்மா அக்கால தங்கச்சி எங்க கிளம்பி இருக்கியே? பாட்டியம்மா, நாங்க 2 கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிம்மா, சரி, மகராசியா போயிட்டு வாங்க. 2 பேரையும் ஒத்துமையா பார்க்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடியே பாடி, இந்த பிள்ளைய பார்த்து நிறைய நல்ல பழக்கமா இருக்கு, கத்துக்க. என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும் கிழவி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். பெசாட்டு வெத்தல இருந்தா வாயில மென்னுக்கிட்டு பெசாட்டு ஈரி, கத்துக்கிட்ட தெரியும். அரே எங்க அப்பா என்ன மாதிரி சிரிப்பிக்கிட்டுதா? போடி வா, கோயிலுக்கு போயிட்டு வா. அப்படியே நல்ல புத்தி எதுவும் கொடுக்கட்டும். எங்களுக்கு நல்ல புத்தி இல்லைன்ட்டு உங்கள்ட்ட நாங்க சொன்னமாக்கும். எந்த நேரமும் என்கிட்ட வாயாடுறதே உனக்கு பாப்பா போச்சு. போ, இன்னைக்கு உன்ட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வாரேன். எப்பா இப்படி பெரிய வாயாடிக்கிறதே எப்படிதான் என் பேரன் வச்சு சமாளிக்கணும் தெரியலப்பா. ஆமா, வா வாய்க்கே ஒருத்தர் வச்சு உன்னைய சமாளிக்கல, அதே மாதிரி என்னையும் உன் பேரண்ட்ஸ் சமாளிக்கதான் செய்வாரு. நாங்க வாரோம். என்னம்மா மாரியும் சரவணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வயலுக்கு போயிருக்காங்க 2 பேரும். என்ன பண்ணி எப்படி இருக்க? அத்தகாரி எப்படி பாத்துக்கிட்டாவனே? அம்மா அப்பா வந்தாங்களா? நல்லா இருக்கு சாமி. எங்க அத்தை என்ன நல்லா தான் பாத்துக்கிடுவாங்க. இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனாலும் நல்லா தான் பாத்துக்கிடுவாங்க. என்ன அம்மா அப்பாவை பார்க்காம தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க அம்மா அப்பா பார்த்தா சொல்லுங்க, உங்க மகா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான்ட்டு. சரிம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துல பூஜை இருக்குது, இருங்க பூஜை பார்த்துட்டு போலாம். அக்கா, இந்த கோயிலு ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுக்கா. இந்த விளக்கு வார வாரம் போட்டோன்னு வையேன், நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அப்படித்தான் என் கல்யாணமும் நடந்துன்னு நினைச்சுக்கீங்களேன். வார வாரம் வந்து விளக்கு போட்டுருவேன். எப்படியாவது என் சரவணாத்தனுக்கு கூட கல்யாணம் நடக்கணும்ட்டு அதே மாதிரி நடந்துருச்சு. ஆமா, மாமாவும் சொன்னாரு அன்னைக்கு விளக்கா வாங்கலான்ட்டு பார்த்தா விளக்கே தீந்துருச்சு. அதான் சரி, நீ விளக்கு போடலான்ட்டு மனசார் நீ நினைச்சுக்கோ, நானும் நினைச்சுக்கிறேன். என்ன கடவுளே, பாவம் பொன்னி எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அவளுக்கு கல்யாண வாழ்க்கை பிடிச்சதா அமைஞ்சாலும் இன்னும் மனசார சந்தோஷமா இல்லை. அவங்க அம்மா அப்பாவை வந்து கூடிய சீக்கிரமே அவள்கிட்ட பேசணும். அதுக்கு நீதான் நல்லபடியா அவளுக்கு வழியை காட்டணும். அம்மா தாயே, என் அத்தானும் துளசி அக்காவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எனக்கு கூட பிறக்காத அக்கான்னா அது துளசி அக்கா மட்டும்தான். அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு குட்டி பாப்பா வரணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை எடுத்து நான் கொஞ்சணும், அது கூட விளையாடணும். அதனால அதுக்காக வந்து சீக்கிரமே என் அக்காவுக்கு ஒரு குழந்தைய கொடுமா தாயே. பொன்னி, இன்னும் 1/2 மணி நேரத்துல பூஜை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, பூஜை பார்த்துட்டே போவோமா? சரிக்கா, அதுக்கு என்ன, பூஜையை பார்த்துட்டே போவோம். 1/2 மணி நேரம் தானே.
ஆனா அங்கிட்டு உட்காந்துருப்போமே அந்த தெப்பக்குளம் பக்கம். இந்த பாருடா, இந்த பிள்ளைய காணலேந்து தானே அன்னைக்கு இவா புருஷன் தேடிக்கிட்டு தெரிஞ்சேன். இந்த ரோட்ல வச்சு வேற சண்டை போட்டாங்களே, இந்த இவா பல்ல காமிச்சிட்டு நிக்குதா. அக்கா, நான் கடவுட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வரணும்ட்டு. உங்களுக்கு இல்லாட்டாலும் எனக்காக என் கூட விளையாடுறதுக்காகவாது ஒரு குட்டி பாப்பா வரணும்ட்டு வேண்டியிருக்கேன். கண்டிப்பா நடக்கும்க்கா. இந்த பாத்தீங்கல்ல, என் வாழ்க்கையிலே டெமோ காமிச்சிருச்சுல, விளக்கு போட்டனாலதான் எனக்கு என் அக்கா கூட கல்யாணம் நடந்துச்சு. அப்படியே பொண்ணி, எனக்காக நீ வேண்டுன? ஐயோ, நீ பாரு, நீ எனக்காக வேண்டியிருக்க, நான் உனக்காக வேண்டினேன். அவங்க அம்மா அப்பா கூடிய சீக்கிரமே உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஐயோ, இங்க என்ன தாயில நடக்குது? ஊர்ல உலகத்துல இல்லாத கதையெல்லாம் இருக்குது. 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது இதுதான் நல்லதுக்கு இல்லையே. சண்டை போட்டாலும் கதை சுவாரஸ்யமா இருக்கும். இப்படி ஒத்துமையா இருந்தா பார்க்க நல்லாவா இருக்குது. இது சரிப்படாது. இவருக்குள்ள பேசி எதுவும் சண்டை இழுத்து விட்ட வேண்டியதேன். என்னம்மா, அக்கால தங்கச்சியும் சாமி கூட வந்தீங்களாக்கும்? இல்ல இல்ல, இங்க துணி நிறைய கிடந்துச்சா, அதான் துவைச்சிட்டு குளிச்சுட்டு போலான்ட்டு வந்தோம். துணி சும்மா இடி. வாயப்பாரு, ஒண்ணு கட்டா இன்னொன்னு சொல்லிக்கிட்டு சரியான வாயாடி. இல்லம்மா, 2 பேரும் ஒத்துமையா வந்திருக்கீல, அதான் கேட்டேன். கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடதான் வந்திருக்கோம். பாத்துக்கிட்டே சாமி கும்பிடவா வந்தீங்கன்னு கேட்டா பிற என்ன சொல்ல? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏமா, அவளுக்கெல்லாம் எனக்கு வாய் பேச வராது. வாத்தா கட்டி இருக்கல, அமைதியா இருப்பா. அவளுக்கு மிச்ச நீ என்ன வாய் பேசுத? ஆமா, பேசிற விஷயத்த பேசிடணும். அமைதியாட்டா இருந்தா தலையில மிளகா அரைச்சிட மாட்டாக. இவள்கிட்ட நீ பேசக்கூடாது. இவளை பேசி சண்டை எடுத்துலான்னு பார்த்தா இவன் நம்ம வாய் பிடிங்கி நம்மகிட்ட சண்டைக்கு வரா. இன்னொரு நாள் வச்சுக்கிடலாம். சரிடி அம்மா, நீ சாமி கும்பிடு வந்தியோ துணி துவைக்க வந்தியோ அதை செஞ்சுக்கிட்டு போ. நான் சாமி கும்பிடத்தான் வந்தேன், அப்புறம் பாக்கலாம். ஏன் பொண்ணி, வயசானவங்க ஆமா சொல்லி முடிக்க வேண்டியதானே, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்க. போங்கக்கா, உங்களுக்கு இந்த கிளைய பத்தி தெரியாது. சரியான வாயி, ஊரெல்லாம் சண்டை இழுத்து விட்டுரும். இந்தா நம்மள ஒத்துமையா பாத்துல, அதுக்கு பொறுக்கல. எதையாவது இழுத்து விட்டுட்டு தான் போலான்ட்டு வந்திருக்கோம். என்னைய பத்தி தெரியும்ல, அதான் பதறி அடிச்சு ஓடுது. அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. இவங்க இல்ல, யாரு சொன்னாலும் நம்ம சண்டையே போடக்கூடாது. எப்பவும் ஒத்துமையா இருந்துக்கணும். என்ன, சின்ன சின்ன சண்டை வரச்சே செய்யும், விட்டு கொடுத்து நம்ம போயிடணும். என்ன பொண்ணி, என்ன எனக்கும் அக்கா தங்கச்சிண்டு இல்ல, உனக்கும் அக்கா தங்கச்சிண்டு இல்ல. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சியாவே இருந்துக்கலாம் கடைசி வர. என்ன நான் சொல்லுது? சரிதாங்க. இந்த சில்லறை எல்லாம் சொல்லதை கேட்டு உங்கள்ட்ட சண்டை நான் போட்டுருனாக்கும். அதெல்லாம் வராது. எப்பவுமே உங்க கூட நான் சண்டை போட மாட்டேன். நம்ம எப்பவுமே ஒத்துமையா தாங்க இருக்கணும்.